வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷாமில் டெக். இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேத்திட வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் டேட்டாவோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது என்பதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய பார்ட் 2 தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது. அதாவது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வைஃபையோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது என்பதை பற்றி ஒரு நியூ மெத்தட் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். வைஃபையோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டியது உங்களோட ஃபோன் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செட்டிங்கில் பார்க்கலும் வைஃபை என்றையும் வைஃபையை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த வைஃபை யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா விளங்கும் ஐபி செட்டிங் என்றையும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டேட்டிக் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 செட்டிங் ஓப்பன் ஆகும், DNS 1, 2 அண்டு இதில் டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி உங்களோட DNS 1 and 2வையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இருக்கிற நம்பரை வச்சு. இது சாதாரணமாக கூகுளோட டிஎன்எஸ் சேவர். கட்டாயம் இதை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பேக் வந்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேக் வந்துட்டு உங்களோட வைஃபையை ஒரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபோனை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வைஃபை ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்பவே ஸ்பீடாகவும் இருக்கும். செகண்டாக உங்களோட வைஃபை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் மிக்கி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெத்தடையும் சொல்லித்தரேன், இதையும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வைஃபை அனலைசர் இருக்கும், ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் உங்களோட லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் கட்டாயம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்டா. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட லொக்கேஷனை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனை ஆன் பண்ணிட்டு உங்களோட வைஃபை வந்து ஒட்டோவாக இந்த அப்ளிகேஷனுக்கு கனெக்ட் ஆகி உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை காட்டும். இந்த அப்ளிகேஷனில் உங்களோட வைஃபையோட சிக்னல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சாதாரண உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இந்த அப்ளிகேஷன் மூலம். அடுத்து உங்களுக்கு அதில் அப்ளிகேஷனில் பார்க்கலும் உங்களோட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வைஃபையோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டும். எத்தனை பேர் உங்களோட வீட்டை சுற்றி வைஃபை யூஸ் பண்ணுறாங்க, கூட வைஃபையோட சிக்னல் எவ்வளோ அதெல்லாம் காட்டும். அடுத்து உங்களுக்கு ஸ்வீப் பண்ண உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். கொஞ்சம் ஸ்டார் மார்க் போட்டு சைடில் சேனல் நம்பர்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதில் பாருங்கள் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் சேனல் 1 நம்பரை பாருங்கள். சேனல் 1ல் உங்களுக்கு பார்க்கலும் ஸ்டார் ரொம்பவே குறைவாக இருக்கு. அது மாதிரி பார்க்கலும் ஒவ்வொரு நம்பர்ஸ் சேனல் நம்பர் வேலையும் ஸ்டார் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு இதில் பார்க்கலும் எதில் 5 ஸ்டார் இருக்கோ. இப்போ சாதாரணமாக எந்த வைஃபையை பொறுத்த வரையில் CH 9 தொடக்கம் 13 தான் 5 ஸ்டாருமே எல்லா ஸ்டாருமே இருக்கு. அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிக்கொள்வேன். இப்போ என்னோட பெஸ்ட் வந்து என் சேனல் நம்பர் வந்து CH 9 தொடக்கம் 13 தான் என் பெஸ்ட், என் சிக்னல் ஸ்ட்ரென்த் எடுக்கிறதுக்கான பெஸ்ட் சேனல் நம்பர் தான். இப்போ நாங்கள் இந்த சேனல் நம்பரை தான் எங்கள் வைஃபை செட்டிங்கில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களோட ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஸ்பீடாகவும் இருக்கும் உங்களோட வைஃபை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு கூகுளுக்கு போய்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் பாரில் நான் தர இந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐபி அட்ரஸ் தான் அது. உங்களோட ஐபி அட்ரஸில் டைப் பண்ணிட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா சாதாரணமாக இந்த நம்பர் நான் டிஸ்பிளேயில் வர நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணது உங்களோட வைஃபை வந்து லொகின் கேட்கும். இதில் உங்களுக்கு மேலே சைடில் கோர்னரில் பார்க்க லொகின் என்ற பட்டன் ஒன்றைக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு பார்க்கலும் யூசர் பாஸ்வேர்டு இன்றைக்கி. இது சாதாரணமாக வைஃபையோட யூசர் பாஸ்வேர்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ரவுட்டரில் இன்னொரு யூசரும் ஒரு பாஸ்வேர்டும் இருக்கும் வைஃபை ஐபி அட்ரஸில் லொகின் ஆகிறதுக்கு. அந்த யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. இல்லை அதாவது லொகின் ஆகிக்கோங்க. இப்போ என் யூசர் நேம் வந்து என் யூசர் தான். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் பாஸ்வேர்டு அடித்து இப்போ லொகின் ஆக போகிறேன். இப்போ லொகின் ஆகிடுது. உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பார்க்கலும் செட்டிங் போய்த்து வயல் அண்ட் அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பார்க்கலும் சேனல் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்க்கலும் சேனல் வந்து ஆட்டோ இருக்கு. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் முன்னே பார்த்த அப்ளிகேஷனில் எதில் உங்களுக்கு ஸ்டார் கூட இருந்துச்சோ
அந்த நம்பருக்கு இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்பர் 9ல் தான் கூட ஸ்டார் இருந்துச்சு, அதனால் நம்பர் 9 நான் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களோட வைஃபையை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களோட ஆன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் உங்களோட வைஃபை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வைஃபை வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஸ்பீடாகவும் வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.